வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்மகாலஜியில் ஆன்டிபயோட்டிக்ஸ் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு மைக்ரோ ஆர்கனிசத்தை க்ரோ ஆகாமல் பார்த்துக்கும் அல்லது கில் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வேலையும் ஏதாவது ஒரு ட்ரக் பார்க்குது அப்படின்னா அந்த ட்ரக்கை தான் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மைக்ரோ ஆர்கனிசத்தை ஒன்று கில் பண்ணணும், அல்ல அதோட க்ரௌத்தை ஸ்டாப் பண்ணணும், க்ரௌத்தை நிப்பாட்டணும், சப்ரஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வேலை செய்யணும் அப்படின்னா இந்த மைக்ரோ ஆர்கனிசம் ரொம்ப கம்மியான அளவில் இருக்கணும். ரொம்ப அதிகமான அளவில் இருந்தால் மேக்ஸிமம் வேலை செய்யாது. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிந்தட்டிக்காகவும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதே போல் நேச்சுரலாக மற்ற ஆர்கானிசத்துலேருந்து எடுத்தும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லாமல் இன்னும் ஆன்டி இன்ஃபெக்டிவ்ஸ், ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா? இதுவும் சேம் ப்ராப்பர்ட்டி தான், ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் அண்டு ஆன்டி இன்ஃபெக்டிவ்ஸ். ஸோ இதோட டோட்டல் டார்கெட் என்ன அப்படின்னா அந்த மைக்ரோ ஆர்கனிசத்தை தொல்லை பண்ணணும். ஓகேவா? அதுக்காக இந்த ஆன்டி இன்ஃபெக்டிவும் சரி ஆன்டி மைக்ரோபியல்ஸும் ஒர்க் பண்ணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், இப்போ ஒரு பாக்டீரியா இருக்குது அப்படின்னா அந்த பாக்டீரியாவோட செல் வால் சிந்தசைஸ் ஆகிறதுல இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. ஓகேவா? பயோசிந்தசிஸ் ஆஃப் செல் வால் அதில் போய் இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க அப்படின்னா செல் வால் சரியாக ப்ரொடியூஸ் ஆகாது அந்த பாக்டீரியாவுக்கு. அதே போல் அந்த பாக்டீரியா ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம், அந்த ப்ரோட்டீன் சிந்தசைஸில் போய் இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க, இன்ஹிபிட் பண்ணுவாங்க. அதே போல் செல் மெம்பரைனோட பெர்மியபிலிட்டியை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதே போல் டிஎன்ஏ சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இன்ஹிபிட் பண்ணும்போது அந்த பாக்டீரியா வந்து ரொம்பவே க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப போராடும். ஸோ இன்னும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ஆர்கானிசமே இறந்துடும், உள்ள கில் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில டார்ச்சர்ஸ் பண்ணி ஆன்டிபயோட்டிக்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆன்டி இன்ஃபெக்டிவில் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, நேரோ ஸ்பெக்ட்ரம், ப்ராட் ஸ்பெக்ட்ரம். இதில் நேரோ ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது பாக்டீரியாவை மட்டும் கில் பண்ணுறது. ஸோ ஆன்டி இன்ஃபெக்டிவில் நேரோ ஸ்பெக்ட்ரம், நேரோ அப்படின்னாலும் குறுகள் தானே, ஸோ ஒன்லி டார்கெட்டிங் த பாக்டீரியல் டைப்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெனிசிலின்லாம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இது வந்து ஆன்டி இன்ஃபெக்டிவ் தான், ஆனால் இது நாட் ஒன்லி பாக்டீரியா, மற்ற சில ஆர்கானிசத்தையும் கில் பண்ணும். அதே போல் இதில் ஒரே ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியா மட்டும்தான், இதில் வந்து மெனி டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியாவை ஒரே ட்ரக் போய் கில் பண்ணும். அதான் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டி இன்ஃபெக்டிவ் ட்ரக்ஸ். ஸோ பாக்டீரியல் செல் வந்து ரெப்ளிகேட் ஆகாமல் தடுக்கிறாங்க இல்லையா, அதை கில் பண்ணாமல் ரெப்ளிகேட் ஆகிறத மட்டும் தடுக்கிற ட்ரக்ஸுக்கு பேர் பாக்டீரியோ ஸ்டாட்டிக் ட்ரக்ஸ். இவங்க அந்த பாக்டீரியாவை கில் பண்ண மாட்டாங்க, ஒன்லி அதோட ரெப்ளிகேஷன் அல்லது ரீப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெட்ராசைக்ளின். அதுவே டெத்தை காஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது பாக்டீரிசைடல் அப்படிம்போம். பாக்டீரியோ ஸ்டாட்டிக் அப்படின்னா அதோட ரீப்ரொடக்ஷனை தடுக்கும், பாக்டீரிசைடல் அப்படின்னா அதோட டெத்தை வந்து கொண்டு வந்துடும். ஓகே, அது கில் பண்ணுறது எதை பொறுத்து இருக்கோம்னா நம்ம இந்த ஆன்டிபயோட்டிக்கோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிக லெவலில் இருக்கணும், தென் தி பாக்டீரியாவோட கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? பாக்டீரியாவோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கம்மியாக இருந்தால் எல்லாத்தையும் கொல்ல முடியாது. அதுவே அந்த பாக்டீரியாவோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருந்தால் ஆன்டிபயோட்டிக் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா நீட்டாக கொண்டுருவாங்க. ஸோ இந்த டெட்ராசைக்ளின் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராட் ஸ்பெக்ட்ரம்க்கு கீழே வருது. அதே மாதிரி நேரோ ஸ்பெக்ட்ரமில் நம்ம சொன்னோம் இல்லையா, பெனிசிலின் ஜி, அமினோ கிளைகோசைட்ஸ், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, இந்த கிளாஸிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா அதோடைய ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்டிவிட்டி வச்சு அது எந்த அளவுக்கு ஆர்கனிசத்தை கில் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு ஒரே டைப்பாக இல்லை மினி டைப்பாக அப்படிங்கிறத வச்சு பிரிச்சிருக்கோம். இன்னும் அதோடைய ஆக்ஷன் எந்த இடத்துல அதோட ஆக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத வச்சு இன்னும் நிறையா டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செல் வால் சிந்தசிஸ் ஆகிறத இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ட்ரக், எக்ஸாம்பிளுக்கு பெனிசிலின் வச்சுக்கலாம். ஓகேவா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கோங்க. பெனிசிலின், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வேன்கோமைசின். ஓகேவா? அடுத்ததாக செல் மெம்பரைனோட ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ட்ரக்கு, இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஆம்ஃபோடெரிசின். ஓகேவா? ஆம்ஃபோடெரிசின் பி, ஏஎம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரக்கை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது இல்லாமல் நிஸ்டாட்டின், இது ரெண்டும் செல் மெம்பரைனோட ஃபங்க்ஷனை இன்ஹிபிட் பண்ணும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் சிந்தசைஸ், அந்த பாக்டீரியாக்குள்ளே ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ரோட்டீன்ஸை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ஆக்ஷன் பண்ணக்கூடியவங்க டெட்ராசைக்ளின். நம்ம சொன்னோம் இல்லையா ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸில், ஸோ அந்த டெட்ராசைக்ளின். அதே போல் எரித்ரோமைசினும் ப்ரோட்டீன் சிந்தசைஸை ஸ்டாப் பண்ணும். அடுத்ததாக எம்ஆர்என்ஏவோட கோடை சேஞ்ச் பண்ணுவாங்க, இதுவும் வந்து ப்ரோட்டீன் சிந்தசைஸில் தான் ப்ராப்ளம் பண்ணுது.
ஆனால் அது எப்படி பண்ணுது அப்படின்னா எம்ஆர்என்ஏவோட கோடிங்கை மாற்றுறது மூலமாக. இதுக்கு எக்ஸாம்பிள் அமினோ கிளைகோசைட்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு நேரோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லலாம். அமினோ கிளைகோசைட்ஸ் ஒரு நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக். அடுத்ததாக டிஎன்ஏ சின்தசிஸ். இப்போ எம்ஆர்என்ஏவோட கோடிங்கை மாற்றுறாங்க. இப்போ டிஎன்ஏ சின்தசிஸை இன்ஹிபிட் பண்ணாங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஏசைக்ளோவிர். அடுத்ததாக கேன்சி குளோவிர். இந்த 2 ட்ரக்கும் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததாக டிஎன்ஏவோட ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணுது. டிஎன்ஏவோட சின்சைஸ்லாம் நார்மலாக தான் இருக்குது, ஆனால் ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ட்ரக் பார்த்திங்கன்னா ரிஃபாம்பைசின். அதே போல் டிஎன்ஏல ஒரு என்சைம் இருக்குது, டிஎன்ஏ கைரேஸ் அப்படின்ட்டு. அந்த கைரேஸ் இன்ஹிபிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரக்குக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃப்ளூரோகுவானோலோன்ஸ். ஓகேவா, இவங்கெல்லாம் ஒன்லி அந்த டிஎன்ஏ கைரேஸோட அந்த டிஎன்ஏ கைரேஸை மட்டும் இன்ஹிபிட் பண்ணிடுவாங்க. அடுத்ததான் மெட்டபாலிசம் தடுக்கிறாங்க. ஸோ அந்த ஆர்கனைசத்துக்குள்ள மெட்டபாலிசம் தடுப்பாங்க. அது ஆன்டி மெட்டபாலைட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சல்ஃபோனமைட்ஸ், டேப்சோன். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக இருக்குது. ஓகே, இவ்வளோ டைப்ஸ் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஓகேவா, ஏன்னா இது அந்த மைக்ரோபியலுக்கு அகேன்ஸ்டாக மட்டும் வேலை செய்யாது, நம்ம உடம்புல ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரும். ஓகேவா, அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்ஸிசிட்டி. அந்த மைக்ரோ ஆர்கனிசத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு டாக்ஸிக் கண்டென்ட் இருக்கணும். ஓகேவா, அந்த டாக்ஸிக் கண்டென்ட் நம்மளையும் அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். ஓகே, இப்போ வந்து ட்ரக் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஓரளவுக்கு தான் நம்ம உடம்பு சென்சிட்டிவாக எடுத்துக்கணும். அது வந்து அதிகமாக சென்சிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்ம உடம்பு ரியாக்ஷன் காட்டுச்சு அப்படின்னா அது நமக்கு ஆபத்து, ஒரு ப்ராப்ளமும் வந்து முடியும். அடுத்ததாக ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். ஒருவேளை அந்த ஆர்கானிசம் வந்து அந்த ட்ரக்குக்கு எதிராக, இப்போ அந்த ட்ரக் வந்து ஒரு சில தொல்லைகள் கொடுக்குது. இப்போ டிஎன்ஏ வந்து சேஞ்ச் பண்ண விடாமல் அந்த மாதிரி எதாவது பண்ணி டிஎன்ஏ சென்சேஸ் பண்ண விடாமல் பார்க்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வேறு ஒரு மாடுலேஷனில் வந்துச்சு அப்படின்னா அது நமக்கு மிகப்பெரிய ஆபத்தாயிரும். ஏன்னா அது ட்ரக் ரெசிஸ்டன்ஸாக மாறிட்டு அது அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த டெவலப்பான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக மறுபடியும் நம்ம இன்னொரு ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு டைம் ஆகும். ஓகேவா, அந்த டைமில் அது நம்மளை ரொம்ப இன்ஃபெக்ட் பண்ணணும். ஓகேவா, இதில் ஒன்று ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அல்லது மியூட்டேஷன் நடக்கலாம், அல்லது அந்த ட்ரக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு, அதாவது அந்த ட்ரக்கு என்ன ஒரு வேலை பார்க்குதோ அதுக்கு இப்போ செல்வாலை டேமேஜ் பண்ணுது அப்படின்னா அந்த செல்வாலை வேறு ஒரு மெட்டீரியலால் மேடப் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாக்டீரியா உயிர் வாழலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ஷன் நடக்கும். அடுத்ததாக சுப்ரா இன்ஃபெக்ஷன். நமக்கு அந்த ட்ரக் மூலமாக வேறு ஒரு இன்ஃபெக்ஷன் உருவாச்சு அப்படின்னா அது சுப்ரா இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதை ஒவ்வொன்றை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்ஸிசிட்டி சொன்னோம் இல்லையா. ஸோ டாக்ஸிசிட்டியில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா லோக்கல் இரிட்டன்சி. நமக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இரிட்டேட் ஆகும். ஓகேவா, இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எரித்ரோமைசின். நமக்கு ரெட்னஸாக ஒரு சில ஏரியாஸ் மாதிரி அதெல்லாம் ஒரு சில ப்ராப்ளம் கொடுக்கும். ஓகேவா, அதுக்கு எக்ஸாம்பிளான ட்ரக் பார்த்தீங்கன்னா எரித்ரோமைசின் ட்ரக்கு, டெட்ராசைக்ளின் ட்ரக்கு. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் லோக்கல் இரிட்டன்சியை காஸ் பண்ணும். ஸோ இவங்க 2 ட்ரக்கும் பார்த்தோம்னா லோக்கல் இரிட்டன்சி கொடுப்பாங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இது 2 மட்டும் ஞாபகம். அடுத்ததாக சிஸ்டமிக் டாக்ஸிசிட்டி. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில ஆர்கன்ஸை போய் கரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அமினோ கிளைகோசைட்ஸ். இவங்க கரெக்டாக 8th cranial nerve கிட்னியவும் அஃபெக்ட் பண்ணுவாங்க. அமினோ கிளைகோசைடு ஒரு நேரோ ஸ்பெக்ட்ரம் ட்ரக் தானே. இவங்க என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக 8th cranial nerve கிட்னியும் அஃபெக்ட் பண்ணுறாங்க. அதே போல் டெட்ராசைக்ளின் நல்லா பார்த்தோம்ல. ஸோ இதே டெட்ராசைக்ளின் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம். இது எங்கெங்கே அஃபெக்ட் பண்ணுது, லிவரையும் அஃபெக்ட் பண்ணுது, கிட்னியும் டேமேஜ் பண்ணுது. அதே போல் ஆன்டி அனபாலிக் எஃபெக்ட்டையும் காட்டுது. ஸோ ஆன்டி அனபாலிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனபாலிசம், நமக்கு புதுசாக உருவாகிற ப்ராப்பர்ட்டி தான் அனபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இது ஆன்டி அனபாலிசம்னா திசு ஃபார்ம் ஆகாது, செல்லு ஃபார்ம் ஆகாது, அந்த மாதிரி பில்டப் ப்ராசஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணும். ஸோ சிம்பிளாக மெட்டபாலிசம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அனபாலிசம் அப்படிங்கிறது மெட்டபாலிசத்தில் ஒரு பாட்டு தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேன்கோமைசின். இந்த ட்ரக்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காதுக்கு ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்கும். ஹியரிங் லாஸ் கூட வரலாம். ஹியரிங் லாஸ், கிட்னி டேமேஜ் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஹியரிங் லாஸ், கிட்னி டேமேஜ்லாம் வரும். நீங்கள் எந்த ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டீங்க, ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது கண்டிப்பாக கிட்னி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா, ஏன்னா நமக்கு ரீனல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கு சர்க்குலேஷன் போயிட்டு பியூரிஃபை ஆகிறது கிட்னியில் தான். ஓகேவா, அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ட்ரக்காக இருந்தாலும் கிட்னிக்கு போயிட்டு தான் வரும். ஸோ கண்டிப்பாக கிட்னி டேமேஜ் பண்ணும். ஓகே, இதெல்லாம் டாக்ஸிசிட்டி. அடுத்ததாக ரெண்டாவது நம்ம பார்த்த ப்ராப்ளம் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ ஆன்டி ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ரேஷஸ்.
சின்னதாக ஒரு ரேஷஸ் ரெட்னஸ் வரதுலேருந்து இட்ஸ் லீட்ஸ் இன் அனாஃபைலாக்டிக் ஷாக். கார்டியாக் ஷாக்கில் அனாஃபைலாக்டிக் ஷாக் வர்ற வரைக்கும் இது ரியாக்ஷன்ஸ் காட்டும். ஓகேவா? ஸோ அனாஃபைலாக்டிக் ஷாக், ஆன்டி அனாஃபைலாக்டிக் ஷாக் பற்றி நம்ம தனி வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ அதை ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். அந்த ஆர்கானிசம் ட்ரக்குக்கு அகெயின்ஸ்டாக வேலை பார்க்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? நேச்சுரலாக ஒரு சில ஆர்கானிசம் வந்து நேச்சுரல் ரெசிஸ்டன்ஸ் பெற்றிருப்பாங்க, ஒரு சில ஆர்கானிசம் அக்வயர்டு ரெசிஸ்டன்ஸாக மாறும். நம்ம உடம்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரக்கை கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கோனோகாக்கை இந்த பாக்டீரியா நீங்கள் சல்ஃபோனமைட்ஸ் ட்ரக்ஸ் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் காட்டும். ஓகேவா? அதுவே நீங்கள் பெனிசிலின் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக ரெசிஸ்டன்ஸ் காட்டும். இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் அல்லது ஜீன் டிரான்ஸ்ஃபர்னால் உருவாகலாம். ஓகே, இப்போ மியூட்டேஷனால் சேஞ்ச் ஆன ஒரு ஆர்கானிசம் பார்ப்போம். என்டிரோகாக்கை இந்த ஆர்கானிசம் நம்ம ஸ்ட்ரெப்டோமைசின் கொடுக்கறது மூலமாக அது மியூட்டேஷன் ஆகும். ஓகேவா? ஸ்ட்ரெப்டோமைசின் கொடுத்தோன்னா மியூட்டேஷன் ஆகிட்டு அது வேறு ஒரு ஆர்கானிசமாக மாறும். ஓகேவா? இது வந்து சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கும். அதே போல் மியூட்டேஷன் மல்டி ஸ்டெப்லேயும் நடக்கும். ஓகேவா? எரித்ரோமைசின், டெட்ராசைக்ளின் இந்த மாதிரி இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒரே ஸ்டெப்பில் டக்குன்னு மாறிடும். ஆனால் ஒரு சில ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துகிட்டு வேறு ஒரு மியூட்டேஷன் நடக்கும். இப்போ ஜீன் ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்கன்னா மூணு டைப்ஸ் இருக்குது. காஞ்சுகேஷன், டிரான்ஸ்டக்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? காஞ்சுகேஷன், டிரான்ஸ்டக்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதிரி 3 டைப்பில் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அந்த ஆர்கானிசம் ட்ரக்குக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இப்படி ரெசிஸ்டன்ஸாக மாறின ஆர்கானிசம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரக் டாலரண்ட்டாக இருக்கும். ஓகேவா? எவ்வளோ ட்ரக் கொடுத்தாலும் தாங்கும். ஓகேவா? அல்லது ட்ரக் டெஸ்ட்ராயிங்காக இருக்கும். நீங்கள் எவ்வளோ ட்ரக் கொடுத்தாலும் அந்த ட்ரக்கை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகேவா? அல்லது ட்ரக் இம்பர்மியபிளாக மாறிடும். ட்ரக் எவ்வளோ கொடுத்தாலும் அது அந்த ஆர்கானிசத்துக்குள்ளே போகாது. ட்ரக் வந்து ஒன்லி உங்கள் பிளட்டில் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி 3 டைப்பாக மாறலாம். ட்ரக் டாலரண்ட்டாக, ட்ரக் டெஸ்ட்ராயிங்காக, ட்ரக் இம்பர்மியபிளாக, அல்லது கிராஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ரெசிஸ்டன்ஸ். கிராஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த ஆர்கானிசம் இன்னொரு திங் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த நம்ம கொடுத்த ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட்டை வேறு ஒரு ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட்டாக மாற்றி அது வந்து தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணுற மாதிரி மாற்றிக்கும். ஓகேவா? இது பார்த்திங்க அப்படின்னா சல்ஃபோமனைட்ஸ், டெட்ராசைக்ளின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றிக்கும். ஓகேவா? அடுத்ததான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ப்ராப்ளம் என்னென்னா சூப்ரா இன்ஃபெக்ஷன் அல்லது சூப்பர் இன்ஃபெக்ஷன். சூப்பர் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா புதுசாக ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ டாக்ஸிசிட்டி எங்கெங்கெல்லாம் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஃப்ரோ டாக்ஸிசிட்டி, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டாக்ஸிசிட்டி, சிஎன்எஸ் டாக்ஸிசிட்டி. இதை 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கேஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.